வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வளராஜதுரை. நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது மிக சுருக்கமான, மிக எளிமையான ஒரு பதிவாக இருக்கும். அதாவது, தற்போது ஒவ்வொரு கிரக நிலைக்கும் ஒவ்வொரு பலாபலன்கள் கொடுத்துள்ளார்கள் நம்மளுடைய ஜோதிட சித்தாந்த குருமார்கள். ஒவ்வொரு ராசி கட்டத்தில் 12 ராசி கட்டத்தில் ஒரு கட்டத்திற்கும் ஒரு பாவகத்தை பிரித்து, அந்த பாவகத்திற்கு உண்டான காரகத்தை குறித்து, அந்த காரகத்திற்கு உண்டான கிரகத்தை பிரித்து, ஒவ்வொரு கிரகமும் ஆட்சி, உச்சம், நீச்சம், நீச்சபங்கம், வர்க்கம், வர்க்கோத்தமம், இப்படி பல்வேறு நிலைகளில் அவர்கள் இந்த கிரகங்களுக்கு பல்வேறு பதவிகளை கொடுத்து, பல்வேறு பொறுப்புகளை கொடுத்து, பல்வேறு நிலைகளில் மனிதனுக்கு இந்த கிரகங்களால் என்னென்ன ஏற்பட போகிறது, எந்தெந்த காலங்களில் என்னென்ன ஏற்படும் என்பதெல்லாம் மிக தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். அதன் வரிசையில் இப்போது நம்ம பொதுவாக ஜோதிடத்தில் மிக மிக முக்கியமாக விளங்க வேண்டியது ஆட்சி, உச்சம். இதெல்லாம் நிறைய புரிதல் இருக்கும். ஆன போதிலும் இந்த நீச்சன், அதாவது நீசனும் உச்சமும் என்ன பலனை தரும், நீச உச்சமாக இருக்கிறதா அல்லது உச்ச நீசமாக இருக்கிறதா என்பதை நம்ம முதல்ல கணக்கெடுக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் பார்த்த உடனே நீச நிலையில் இருக்கின்ற கிரகங்கள் அது முழுமையான நீச நிலையில் உள்ளதா, அது உச்ச நீசத்தில் இருக்கிறதா, இப்போ ஒரு கிரகம் உச்ச நிலையில் இருக்கிறதா அல்லது நீச்ச உச்சத்திலே இருக்கிறதா என்பதை நம்ம முதல்ல பார்க்கணும். அப்படி நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அது எப்படி செயல்படும் என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தில், அதாவது எந்த கிரகம் ஆனாலும், நீச்ச கிரகம், அதாவது எந்த கிரகம் ஆனாலும், மொத்த சப்த கோள்களில் 9 கோள்களில் நம்மளுடைய குருமார்கள் கொடுத்தது 9 கோள்களில் எந்த கிரகம் நீச்சமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் காரக பாவகங்கள், காரகத்துவங்கள் ஜாதகருக்கு அறவே கிடைக்காது என்பது ஜோதிட விதி ஆகும். இதை பிற ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது 100%, 100% விழுக்காடு சிறப்பாகவே இருக்கும். இந்த தசாபுத்திகள், இந்த நீசம் பெற்ற கிரகங்கள் எந்த காலத்திலே பாதகத்தை செய்யும் என்று கேட்டால், பொதுப்படியாகவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தசாபுத்திகளிலும் தசாவிலும் அதனுடைய புத்தி காலத்திலே, அந்த காலத்திலே அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும் என்பது தான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வாகும். அதே போல நீச்ச பங்கம் பெற்ற குரு, நீச்சம் பெற்ற கிரகங்கள், நீச்ச பங்கம் பெற்ற கிரகங்கள் அதனுடைய தசாபுத்தி காலங்களில் தான் வேலை செய்யும். நீசம் பெற்ற கிரகம் தன்னுடைய தன்னுடைய காரகத்தை தராது, தன்னுடைய பாவக காரகத்தையும் தராது. இப்போ பொதுவாக தற்போது தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய், அதாவது அவருடைய பெயர் விஜய்னு கூப்பிடுவோம் நம்ம. ஜோசப் விஜய் என்று சொன்னால் அது மதத்தை குறிக்கிறது. ஆகவே அவர் விஜயோட ஜாதகத்தில் கடக ராசி, கடக லக்னம், கடக ராசிக்கும் கடக லக்னத்திற்கும் 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் நீச்ச நிலையிலே இருப்பார். அந்த நீச்ச நிலையிலே உள்ள செவ்வாயுடன் சந்திர பகவான் இருக்கிறார். எனவே சந்திர பகவான் கடகத்திலே ஆட்சி ஸ்தானத்திலே இருக்கிறார். அந்த ஆட்சி ஸ்தானத்திலே இருப்பதனால் இந்த செவ்வாய்க்கு நீச்ச பங்கம் ஏற்படுகிறது. இப்போ இந்த நீச்ச பங்கம் என்ன செய்யும்? செவ்வாய் எந்த பாவக காரகத்துவத்துக்கு அதிபதி?
5ஆம் இடத்து அதிபதி, அதேபோல் 10ஆம் இடத்து அதிபதி. 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். ஒரு கோணத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும், அதாவது கர்மஸ்தானத்திற்கும் தர்மஸ்தானத்திற்கும், அதாவது பூர்வ புண்ணியத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய் பகவான். அவர் நீச்ச நிலையிலே இருக்கிறார். நீச்ச பங்கம் பெற்று இருக்கிறார். எந்த காலத்தில் இவர் யோகம் செய்வார் அப்படி என்று கேட்டால், பொதுவாகவே இந்த ஜாதகர் எந்த ஒரு விஷயத்திலும் மண் சார்ந்த விஷயத்தில் முதல்ல நீச்சத்தை கொடுக்கும். அதாவது அந்த 5ஆம் இடத்து அதிபதியோடைய அதிபதி என்னவோ அதுக்குண்டான காரகத்துவத்தை அது குறைத்து செய்யும். ஒரு மண்மனை வாங்கினாலும் அந்த மண்மனையில் அதிகப்படியாக மிகப்பெரிய ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும். அதிலிருந்து மீண்டு வருவது என்பது கஷ்டம். விட்டால் போதும் தலை தப்பித்தது என்பது போல கடைசியில் அந்த மனைக்கு சொந்தக்காரர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கட்டுப்பட்டு நம்ம வாங்கணும், இல்லைன்னா கொடுத்துடணும். இந்த மாதிரி விஷயத்தில் தான் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கும். என்ற போதிலும் இவருக்கு அது கிடைக்குமா என்று கேட்டால் அது கிடைக்கும். என்ற போதிலும் ஒரு முழுமையான மன திருப்தி இல்லாமல் கிடைக்கும். அப்போ 5ஆம் இடம் என்பது பதவிஸ்தானம், 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், பதவிஸ்தானம் எல்லாம் சொல்லுவாங்க அதை. ஆனால் உண்மையான பதவிஸ்தானம் எது என்று கேட்டால் 5ஆம் இடம்தான். இந்த 5க்கும் 10க்கும் மிக மிக பலமாக இருக்கக்கூடியது 3ஆம் இடம். ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடத்து அதிபதி பலமாக இருந்தால் மட்டும்தான் அவர் எத்துறையிலும் சாதிக்க முடியும் என்பது நம்மளுடைய குருமார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், வழங்கிய பாடம். சொல்லிக் கொடுத்த பாடம் அல்ல, வழங்கிய பாடம். அப்போ நீச்ச பங்கம் பெற்ற செவ்வாய் பகவான் தற்போது ஆண்டு கொண்டிருக்கும் விஜயன் ஜாதகத்தில், தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் முதலமைச்சர் விஜயன் ஜாதகத்தில் நீச்ச பங்கம் பெற்றிருக்கிறார். தற்போது அவருக்கு நடக்கின்ற தசா என்பது சுக்கிர மகாதசா. சுக்கிர மகாதசாவில் குரு புத்தி போயிட்டுருக்கு. அப்போ இவர் முதலமைச்சர் ஆயிட்டார். அதற்காக நம்ம ஜோதிட விதிகளில் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செவ்வாய் 5ஆம் இடத்து அதிபதி நீச்ச பங்கம் ஆகிட்டார், 10ஆம் இடத்து அதிபதி நீச்ச பங்கம் ஆகிட்டார், ராஜயோகம், நீச்ச பங்க ராஜயோகம் என்று சொல்லிக்கிறார். தற்போது செவ்வாய் புத்தி வர்றதுக்கே சுக்கிரன் போயிடுச்சு. இவர் சனி தசாவில் பிறந்தார். சனி தசாவில் பிறந்து புதன் போயிட்டு கேது போயிட்டு இப்போ சுக்கிர மகா தசா ஆகிட்டுருக்கு. செவ்வாய் புத்தி இவருக்கு வருமா வராதா அது ஒரு கேள்விக்குறி தான். இவர் 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் 9ஆம் இடத்து அதிபதி இங்கே மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். அதேபோல் நீச்ச அதிபதியோடு சந்திர பகவான் சேர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது இவர் ஜனன காலத்திலிருந்தே, பிறந்ததிலிருந்தே பல்வேறு மருத்துவங்களை ஏற்பட்டு இருக்கும். மருத்துவத்தில் இவர் மருத்துவம் எடுத்து தான் இவர் உயிர் பிழைத்திருப்பார். ஏதோ இவர் உடல் ரீதியாக ஒரு குறை கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீச்ச பங்கம் ஏற்படும் போது அந்த தசாபுத்தி காலங்களிலே அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு தசாவிலும் அவருடைய புத்தி வரும்பொழுது முதல்ல பாதிப்பை கொடுத்துவிட்டு கடைசியாக ஏதோ தப்பித்துப்போ என்று விடுவதைப் போல அவர் கேட்டதை கொடுத்துவிட்டு திருப்தியற்ற சூழல் தான் கொடுத்துவிடும். இதுதான் நீச்ச பங்கம் ராஜயோகம். நீச்சமாகவே இருந்தால் அது முழுமையாக கிடைக்காது. ஆன போதிலும் நீச்ச பங்கம் என்ற போது அவருடைய தசாபுத்தி காலங்களில் தசா நடத்தினாலும் சரி, புத்தி நடத்தினாலும் சரி, அந்தர காலத்திலும் சரி, முதல்ல அவருக்கு உண்டான காலகட்டத்தில் பாதியை
பாதி காலங்களில் 7 வருட காலங்கள் செவ்வாய் புத்தி என்றால் அதெல்லாம் 3.5 வருடம் அவர் பல்வேறு சோதனைகள், பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு நிலம் சார்ந்த விஷயத்தில், பதவி சார்ந்த விஷயத்தில் போராடி தான் வெற்றி பெற முடியவே தவிர எளிமையான வெற்றி என்பது இவருக்கு கிடைக்காது. நீச்ச பங்கம் என்பது பல்வேறு போராட்டங்களை கண்டு, பல்வேறு ஆதாரங்களை காட்டி, ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதில் ஒரு வில்லங்கம் வரும். அந்த வில்லங்கத்திற்கு என்னென்ன விதிகள் இருக்கிறது, அதில் போனீங்கன்னா முதல்ல ஒரு சப்ஜெக்ஷன் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சர்வே நம்பர் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பட்டா எண் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு உங்களை பேர் ஆதார் கார்டுலேயும் இதில் இருக்கிற நம்பர் வேறு, அதே போல் ரேஷன் கார்டில் இருக்கிற நம்பர் வேறு, வீட்டு அட்ரஸ் ஏதோ ஒரு முகவரி தவறான ஒரு விஷயத்தில் உங்கள் நிலத்துக்கு உண்டான மிகப்பெரிய சவாலை சந்தித்து தான் இந்த போராடி கொண்டே இருக்க வேண்டும். செவ்வாய் பகவான் அவர் இரத்த உறவுக்கும் சொந்தக்காரர். இப்போ இரத்தத்தில் குறைபாடுகள் இருக்கும். மேலும் இவருடைய சகோதரன் சகோதரிகள் இருந்தாங்கன்னா அதுலேயும் குறைபாடுகள், அதிலே இரத்த குறைபாடுகள் இருக்கும். சகோதர சகோதரிகள் மூலம் பெரிய இழப்புகள் இருக்கும். உறவுகளிடம் மிகப்பெரிய, அதாவது பங்கும் பங்காளிக்குள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டும், விரோதம் ஏற்படும் என்பது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நீச்ச பங்கம் என்று சொன்னால் அவர் ஒரு கிரகம் நீச்ச பங்கம் ஏற்படும் போது முதல்ல நீச்ச பலனை கொடுத்துவிட்டு பிறகு இது எல்லா ஆவணங்கள்லேயும் தப்பாக இருக்குது, இவ்வளோ நாள் நீ அலைஞ்சிட்ட, ஆகவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்திற்கு என்ன விலையோ மறுபடியும் 2 மடங்கு அதை விலை கொடுத்தது. வாங்குவது ஒரு விலை, அதற்கு அதை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு விலை. ஆக மொத்தம் ஒரு நிலம் வாங்க வேண்டும் என்றால் அவர் 2 மதிப்பு பெற்ற விலையை கொடுத்து தான் அது உறுதி செய்யப்படும் என்பதை நீச்ச பங்கம் சொல்கிறது. ஆன போதிலும் அது திருப்தியற்று இருக்குமா என்று கேட்டால் அதை வாங்கி ஒரு மறு கைமாற்றி விட்டுவிடும் என்பது தான் இது அவருடைய அந்த நீச்ச பங்கத்துக்கு உண்டான வேலை. இப்போ பதவி ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னா அந்த பதவி பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு சாதனைகள், இவர் ஆள மாட்டார், வேறு ஒருத்தர் ஆள்வார். இவரை மையமாக வைத்து இவரை முன்னிலைப்படுத்தி பிறர் ஆட்டி கொடுப்பதற்கு, பிறர் சாவி கொடுக்க இவர் ஆடுவார். இவர் ஆட்ட முடியும் பொழுது இந்த பதவியே எனக்கு வேண்டாம், இதன் மூலம் நமக்கு பெரிய அவமானங்கள் ஏற்பட்டது, பல்வேறு பிரச்சனைகள் வந்தது, எனவே நாம் இதை விட்டே விலகுகிறேன், இந்த இடத்தை விட்டே நான் விலகுகிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைதான் இந்த நீச்ச பங்கம் என்பது. முழுமையான ராஜயோகத்தை கொடுக்கும் என்று கேட்டால் பல்வேறு போராட்டங்களில் இருந்து வெயிலில் எப்படி ஒரு நிழலுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒதுங்க, ஒரு ஊர் பயணம் போகிறோன்னா வெயிலில் போயிட்டுருக்கோம். அந்த வெயிலில் போகிறப்போ எங்கேயுமே மரம் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல ஒரே ஒத்த மரம் இருக்குது. அந்த ஒத்த மரத்தில் இலைகள் காஞ்சிருக்கு. அந்த இலைகள் காஞ்சாலும் அந்த மரத்துடைய கிளைகளுடைய நிழல் இருக்கிறது. தற்சமயம் இது போதுமானதாக, இளப்பாறுவதற்கு போதுமானதாக இருக்கும். இதில் இருந்து சிறிது காலம் ஓய்வெடுத்து விட்டு பிறகு செல்லலாம் என்ற நிலைப்பாடு தான் இந்த நீச்ச பங்கம் என்பதை இந்த நீச்ச பங்க விதிகளிலே என்னுடைய ஆய்வினை இங்கே கொடுத்திருக்கிறேன். இது அனைத்து ஜோதிடர்களுக்கும் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.